சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல பா ரஞ்சித் மற்றும் 2-3 மும்பை கார்ப்பரேட் வாலாக்களின் கூட்டு தயாரிப்பில் உருவாகிருக்கக்கூடிய பைசன் காலமாடன். பரியேறும் பெருமாள் தொடங்கி கர்ணன், மாமன்னன், வாழை வழியாக மாரி செல்வராஜோட 5வது படம். இந்த படம் ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முந்தைய சோசியல் மீடியாவில் மறுபடியும் மாரி செல்வராஜ் ஒரு ஜாதி படத்தோடு வந்துட்டார். நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு கிளம்பிட்டார் அப்படின்னு ஒரு குரூப் வன்மமாக கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கான பதிலை நம்ம கடைசியாக சொல்லுவோம். இப்போ கதையை பார்ப்போம். திருநெல்வேலி ஏரியாவில் பல கிராமங்கள் இரத்த பூமி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ள பிரச்சனைகள், ஜாதி சண்டைகள், வெட்டு குத்து, ஸ்கூல் பசங்களே வெட்டிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்களை தொடர்ந்து செய்திகளில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் துருவ். தீராத கபடி விளையாட்டு ஆர்வம். ஆனால் அந்த கிராமத்தில் கபடி விளையாட்டில் மகன் இறங்குனா அது ஆபத்தான சண்டையில் முடியும்னு சொல்லி அவங்க அப்பா பசுபதி அவர் கபடி விளையாடாமல் பாதுகாக்கிறார். இந்த சூழலில் துருவோட கபடி ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய பிடி வாத்தியார் அவர் உள்ளூர் கபடி குழுவில் சேர்த்துக்கிட்டு அவர் இந்திய டீமில் ஆடுற வரைக்கும் கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறாருன்றது தான் அந்த கதை. அப்படிப்பட்ட கிராமங்களில் ஒன்றை சேர்ந்த துருவுக்கு பெரிய கபடி பிளேயர் ஆகணுன்ற ஒரு ஆசை. ஆனால் அவங்க அப்பா பசுபதி மகன் எங்கே கபடி பிளேயர் ஆகி அது ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சு அவன் வீணாக போயிடுவானு பயந்துக்கிட்டு அவர் அடகாத்து அந்த பக்கமே போக விடாமல் தடுக்கிறார். இந்த சூழலில் துருவோட கபடி ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய பிடி வாத்தியார் அவரை உள்ளூர் கபடியில் தொடங்கி உலக லெவலுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாரு, துரு எப்படி இந்தியன் கபடி டீமில் இடம் பிடிக்கிறாருன்னு போகுது இந்த கதை. இந்த கதையோட இன்னொரு ட்ராக்கில் அதே ஏரியாவை சேர்ந்த 2 ஜாதி சங்க தலைவர்கள் எப்படி மாறி மாறி வெட்டிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அங்கே ரத்தம் அருவியாக ஓடுது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த சண்டையில் துருவ மாதிரி அவங்களுக்கு அந்த 2 சாதிய சங்க தலைவர்கள் நடுவில் மத்தியில் நடக்கிற சண்டையில் துருவ மாதிரி அப்பாவி இளைஞர்கள் எப்படி பலியாடு ஆகிறாங்கன்றது இன்னொரு ட்ராக். இப்படி கதை 2 ட்ராக்கில் நடந்தாலும் மெயினான சம்பவம் துருவ், ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த துருவ் என்கிற இளைஞன் ஒரு நியாயமான இடத்த அவனுக்குரிய தகுதிகளோடு கூடிய நியாயமான இடத்தை அடைகிறதுக்கு என்ன மாதிரிலாம் பாடுபடுறாருன்றது தான் அந்த கதை. இந்த கதையில் அத்தனை நடிகர்களுமே அச்சு அசலாக வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு முந்தி டைரக்டர் மாரி செல்வராஜை பற்றி முதல்ல பேசியாகணும். மனுஷன் செம்ம ஃபார்மில் இருக்கார். உண்மையை சொல்லப்போனால் கிராமத்து கதையை எடுக்கணும்னு நினைக்கிற டைரக்டர்களுக்கு இவரை ஹெட் மாஸ்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தத்ரூபமாக எல்லா கேரக்டர்களையும் வடிவமைச்சிருக்கார். துருவ் தன்னோட பேரை துருதுருன்னே வச்சுக்கலாம். அவ்வளவு பிரமாதமாக அவ்வளவு டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 25 வருஷம் டைம் ட்ராவல் பண்ணி பழைய விக்ரமை பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது. சபாஸ் தம்பி. துருவுக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்க 2 பேர், டைரக்டர் அமீரும் விக்ரம், துருவுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய பசுபதியும், 2 பேரும் அல்டிமேட். இவங்களை தாண்டி 2 கதாநாயகிகளை வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால், இவங்க எல்லாருமே அந்த அந்த பூமியோட கதை மாந்தர்களாகவே அப்படியே வாழ்கிறாங்க. நல்ல இசையமைப்பாளராக ஒரு சிறிய கூட்டத்தால் மட்டுமே அறியப்பட்ட நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு இந்த படம் ஒரு அகலமாக கதவை திறந்து விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பைசனில் அவர் பாடல்கள்லையும் சரி பின்னணி இசையிலையும் சரி பின்னி எடுத்துட்டார். அண்ணா பிரசன்னா உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசம்னா. படத்தோட இன்னொரு பலம் எழில் அரசுவோட ஒளிப்பதிவு. பல காட்சிகளில் நம்ம தேட்டரில் இருக்கிறத மறந்து அந்த கிராமத்திலேயே இருந்து வேடிக்கை பார்க்குறோமோன்ற ஒரு உணர்வை கொடுக்குது. படத்தில் குறைகளே இல்லையா? இல்லாமல் எப்படி? கொலை சம்பவங்களை தத்ரூபமாக காட்டுறேன்ற பேரில் ஒரு 7-8 இடங்களில் இரத்த சகதியான காட்சிகள் ரொம்ப கொடூரம். மிஸ்டர் சென்சார் எங்கே சார் இருந்தீங்க? இந்த மாதிரி சீரியஸான கதையில் லவ் ட்ராக் கொஞ்சம் நான்சிங்க் தான். அதுவும் வயசில் மூத்த பொண்ணுன்றது, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு உறவினர் தான் பொண்ணோட அண்ணன், அவர் ஒத்துக்கலைன்றதெல்லாம் கொஞ்சம் டல் மொமெண்ட் தான் படத்தில் இன்னொரு உறுத்தலும் இருக்குது. தொடக்கத்தில் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்சு
அதை வந்து ரொம்ப எமோஷனலான விஷயமா பார்க்கக்கூடாது. பாகிஸ்தானும் ஒரு நாடு தானே, அவங்கள ஏன் எதிரியாக பார்க்குறோன்ற டோனில் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு டைரக்டர். ஆனால் அதே டைரக்டர் கிளைமேக்ஸில் இதே இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பில்டப் பண்ணி டென்ஷன் பண்ணி அதை வியாபாரமாக ஆக்குறாரு. ஆனாலும் இந்த பைசன் நிஜத்துக்கு நெருக்கமாக வந்து நம்ம மனசாட்சியை முட்டி தூக்குற ஒரு தரமான சம்பவமே தான், அதில் சந்தேகமே இல்லை. எல்லாம் சரிதாங்க. ஆனால் அந்த மாரி செல்வராஜ் மறுபடியும் ஏங்க அந்த ஜாதி படமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த பைசன் மாதிரி இன்னும் 95 கதைகள் வச்சுருக்காராம் மாரி. சௌபாக்கியாவின் சூப்பர் தீபாவளி சேல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.